இதே டாபிக்ல ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பெரிய போரே நடந்துச்சு. ஆக்சுவலா பண்ணைகள்ல ஏன் இப்படி கோழிகளுக்கு மூக்கு வெட்டுறாங்க? இந்த ப்ராசஸ் பேரு டீபீக்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அலகு வெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோழிக்கு ஏன் அலகு வெட்டணும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஆனா நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, அதிகப்படியான தீவனம் சாப்பிடணும் அப்படின்ற ரீசனுக்காக அலகு வெட்டணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பொதுவா கோழி பண்ண தொழில், அதுவும் கமர்ஷியலா பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு கோழி வளர்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு முட்டை கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 கிராமுக்கு மேல தீவனம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா நெறைய சாப்பிட்டா நெறைய முட்டை விடும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. அந்த கோழிக்கு தேவையான ஒரு நாள் வந்து 100 கிராம். அந்த 100 கிராம கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. அந்த 100 கிராமுக்கு போற ஒவ்வொரு கிராமும் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத செலவு தான். லட்சக்கணக்கில கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 100 டெய்லி ஒவ்வொரு கோழிக்கு 10 கிராம் போச்சுன்னா, அப்போ பாருங்க எவ்வளோ போய் நிக்கும்னு சொல்லிட்டு. அதே கறிக்கு கோழி வளர்ப்பாங்க இல்லையா? அவங்க வந்து எஃப்சிஆர்ன்னு சொல்லி ஒண்ணு பார்ப்பாங்க. அதாவது ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஃப்சிஆர்ன்னா 1 கிலோ தீவனம் சாப்பிட்டு கோழி வந்து எவ்வளோ வெயிட் அடையுது அப்படிங்கிறது அர்த்தம். எஃப்சிஆர் எவ்வளோக்குள்ள கம்மியா இருக்கோ, அப்ப அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு லாபம் இருக்கும். அதனால கோழி அதிகமா சாப்பிடணுன்ற காரணத்துக்காக மட்டும் வந்து இந்த மாரி மூக்கு வெட்டல. பொதுவா பிராய்லர் கோழிகளுக்கு இந்த மாரி மூக்கு வெட்ட மாட்டாங்க. எந்த கோழிகளுக்கு வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்காக வளர்க்கக்கூடிய கோழி, ப்ரீடிங்க்காக வளர்க்கக்கூடிய கோழிகள், ஒரு சில ப்ரீடு ஒண்ணுக்கொண்ணு கொத்திக்கும். அந்த மாரி கோழிகளுக்கு மட்டும் தான் மூக்கு வெட்டுவாங்க. நீங்களே கறிக்கடையில போய் பாருங்க, பிராய்லர் கோழிக்கு மூக்கு வெட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த கோழிகள் வந்து ஒண்ணுக்கொண்ணு அவ்வளவா கொத்திக்காது. இதுவே நாட்டுக்கோழின்னு சொல்லி பண்ணையில வளர்க்கக்கூடிய கோழிகள் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் மூக்கு வெட்டியிருப்பாங்க. அசில் கிராஸ் கோழின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதிகமா கொத்துற குணம் இருக்கும். அதனால தான் அதோடைய மூக்க வெட்டி வச்சிருப்பாங்க. கடைசியா கோழி அதிகமா தீவனம் சாப்பிடுறதுக்காக மூக்கு வெட்டல அப்படிங்கிறது மேட்ரு. அதிகமா தீவனம் சாப்பிட்டுச்சுன்னா, கம்பெனிக்கு லாஸ்ங்கிறது பாயிண்ட்டு.